பாபர் மசூதி பற்றி பிஜேபி சொன்ன தப்பான தகவல், சீமான் பிரஸ் மீட்டில் பேசின தவறான தகவல், இது மட்டும் இல்லாமல் நீட்டு, ராமர் கோயில் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் இந்த வாரம் பரவி இருக்கு. அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பற்றி ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், இது வீக்லி ஃபேக்ட் செக். வீக்லி ஃபேக்ட் செக் நான் ராமசாமி சேர்ந்து பேசுகிறது தான் பிளானு. அது மாதிரி ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அவருக்கு தொண்டையில் கொஞ்சம் கீச் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நான் மட்டும் தான் வீடியோவில் பேச போகிறேன். முதல் எடுத்தோன்னே பிஜேபி அப்படின்னு சொன்ன உடனே பிஜேபி கட்சிக்காரங்களோ இல்லை பிஜேபி ஆதரவாளர்களோ ஒரு ஃபேக் நியூஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பிஜேபியோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கம் அவங்க பாபர் மசூதி இடிப்பு சம்மந்தமாக ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோவை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாபர் 1556 ராமர் கோயிலை இடிச்சிட்டு அங்கே ஒரு மசூதியை கட்டினாரு அப்படின்ற ஒரு தகவலை பதிவு செஞ்சிருந்தாங்க. அது முழுக்க முழுக்க தவறான தகவல். பாபர் 1530 இறந்துறாரு. அவரோட பையன் ஹிமாயூன் 1556 இறந்துட்டாரு. இது சம்பந்தமான தகவல் இந்தியா டுடேல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு 11th ஹிஸ்டரி புக்கில் கூட இந்த தகவல் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பாபர் 1556 ராமர் கோயிலை இடிச்சாருன்னு சொல்லி ஒரு தப்பான தகவல் பேசியிருக்காங்க. பாபர் மசூதி 1528 பாபரோட அதிகாரியாக இருந்த மீர்பாக்கி அப்படின்றவர் தான் கட்டியிருக்காரு. இது சம்பந்தமான தகவல்களும் இணையத்திலலாம் இருக்கு. பிஜேபி போட்ட இந்த பொய்யான தகவலை அவங்களோட அஃபிஷியல் பேஜிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. ஆனாலும் பல பேர் அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பிரஸ் மீட்டில் பேசும்போது சேப்பாக்கத்தில் தம்பி உதயநிதி பொங்கலுக்காக வேட்டி சேலைலாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அதோட பையில பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோ, இவங்க அப்பா ஃபோட்டோ, அவங்க தாத்தாவோட ஃபோட்டோ, அவங்க கட்சி சின்னம்லாம் இருக்கு. இதெல்லாம் யாரோட பணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. உண்மை என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது சீமான் அவர்கள் பேசினது ஜனவரி 9ஆம் தேதி. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்கல்ல, இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தான் தொடங்கி வச்சாரு. அந்த பையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட லோகோ, அதே மாதிரி முதலமைச்சரோட ஃபோட்டோ இருக்குது. அதில் உதயநிதியோட ஃபோட்டோலாம் இல்லவே இல்லை. இதே சமயத்தில் ஜனவரி 9ஆம் தேதி உதயநிதி அவர்களும் அவரோட தொகுதியில் சில பேருக்கு வேட்டி சேலைலாம் கொடுத்துருக்காரு. பொங்கல் தொகுப்புலாம் ஒரு பையில போட்டு கொடுத்துருக்காரு. அது அவங்க கட்சி நிதியில் கொடுக்கப்பட்டது. அந்த பையில உதயநிதி அவர்களோட ஃபோட்டோ இருக்குது, அவங்களோட கட்சி சின்னம் இருக்கு. இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற அவங்க கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோட ஃபோட்டோக்களும் இருக்குது. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் இதுதான் கவர்மெண்ட் கொடுக்குற தொகுப்பு அப்படின்னு சீமான் நினச்சிக்கிட்டு ஒரு தப்பான தகவலை பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அடுத்ததா நீட்டுக்கு எதிராக திமுக ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கத்துக்கு மறுத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சோஷியல் மீடியாலலாம் பரவுது. இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் லைவ் அப்படின்ற வெப்சைட்டில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே என்ன மேட்ரு அப்படின்னு தேடி பார்த்தா திமுக நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த கையெழுத்து பிரச்சாரத்துக்கு எதிராக ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. என்னன்னா இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாணவர்களை குழப்பற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப திறமையான மாணவர்கள், ரொம்ப அறிவாளியான மாணவர்கள், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால இந்த விஷயத்துல நீதிமன்றத்தால் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவோட கையெழுத்து பிரச்சாரத்துக்கு எதிராக போடப்பட்ட மனுவை தான் அவங்க நிராகரிச்சிருக்காங்க. திமுகவோட கையெழுத்து பிரச்சாரத்தை பற்றி எந்த ஒரு எதிரான ஒரு கருத்துமே நீதிமன்றம் சொல்லலை. ஆனால் தப்பான செய்தியை எடெக்ஸ் லைவ் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த தப்பான தகவலையே எடுத்துன்னு பார்த்தீங்களா, நீட்டுக்கு எதிராக திமுகவோட பிரச்சாரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றமே பேசியிருக்கு அப்படின்னு இவங்களாம் ஜங்குன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் இந்தியாவில் பேசப்பட்ட அதிகப்படியான ஒரு விஷயமா எது இருந்திருக்கும் அப்படின்னா மோடி லட்சத்தீவு பயணம், அதை ஒட்டி மாலத்தீவு அதிகாரிகள் பேசின விஷயம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்திருக்கும். என்னன்னா மோடி அவர்கள் ஒரு அரசு முறை பயணமாக லட்சத்தீவு போயிருந்தாரு. அப்போ அங்கே பீச்சில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் அவரோட சோஷியல் மீடியாவில் பதிவு செய்கிறாரு. இதை ஒட்டி மாலத்தீவு அதிகாரிகள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மோடியை கடுமையாக விமர்சிச்சியும் அவதூறான ஒரு சில விஷயங்களையும் அவங்களோட சோஷியல் மீடியாலலாம் பதிவு செய்கிறாங்க. இதை ஒட்டி மாலத்தீவை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகுது. இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது மாலத்தீவோட ஜனாதிபதி என்ன பண்ணுறாருன்னா அவரோட சோஷியல் மீடியாவிலே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பதிவு ஒன்று சோஷியல் மீடியாலலாம் பரவுச்சு.
உண்மையிலே அவர் அப்படி எந்த ஒரு பதிவுமே அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்யவே இல்லை. ஆனால் பிற நாட்டு தலைவர்களை பற்றி இந்த மாதிரி பேசுறது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்து சுதந்திரம் அப்படின்றது மாலத்தீவு மற்ற நாடுகளுக்கிட்ட இருக்கிற ஒரு நட்புறவை வந்து குலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வேற நாட்டு தலைவர்களை பற்றி நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க, அவதூறாக பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேலே சட்டப்படி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மோடியை பற்றி தப்பாக பேசினாங்களா சோஷியல் மீடியாவில், அவங்க மேலே பணியிட நீக்கம் செஞ்சு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த அதிபர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பகிரங்கமாக மன்னிப்புலாம் கேட்கவே இல்லை. ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவை பற்றி இந்த வாரம் 2 ஃபேக் நியூஸ் வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ராஜஸ்தானில் சட்டசபை தேர்தல் நடந்தது. அதில் பாஜக அதிக இடங்களில் வந்து வெற்றி பெற்று அந்த கட்சி சார்பாக பஜன்லால் சர்மா வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடும் போது வந்து விழுந்து அடிபட்டுட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த வீடியோவில் இருக்கிறது ராஜஸ்தான் முதலமைச்சர் கிடையாது. ஒடிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ புபிந்தர் சிங் தான் அந்த வீடியோவில் இருக்கிறது. இது சம்பந்தமாக அப்பயே மீடியாலலாம் நியூஸும் வந்திருக்குது. இதே போல ராஜஸ்தான் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடிட்டே ஒரு பார்ட்டியில் டான்ஸ் ஆடிட்டே ஒரு பெண் மேலே இடிச்சிட்டு சாரி கேட்குறாரு. இந்த தகுதி கூட இல்லைனா, இந்த திறமை கூட இல்லைனா அவர்லாம் எப்படிப்பா பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் வர முடியும் அப்படின்னு கிண்டல் நினச்சிட்டு ஒரு தப்பான தகவலை சோஷியல் மீடியாவில் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கிற நபரோட பேர் அஸ்வினி மீனா. அவர் ஒரு வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்கிறாரு. அதை சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடிட் செஞ்சு ராஜஸ்தான் சிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சோஷியல் மீடியாவில் வைரல் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவை அஸ்வினி மீனாவே பார்த்துட்டு இது வந்து நான் தான், இதில் வந்து யாரோ தப்பாக எடிட் செஞ்சு பொய்யான தகவலை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பதிவு செஞ்சிருக்காரு. கடைசியா அயோத்தி ராமர் கோயில், போன வாரமும் அயோத்தியை பற்றியும் ராமர் கோயிலை பற்றியும் அதுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்ற பேர்லையும் எதிராக பேசுகிறேன் அப்படின்ற பேரையும் நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வந்து அதே மாதிரி இந்த வாரமும் நிறைய ஃபேக் நியூஸ் அயோத்தி பற்றியும் ராமர் கோயில் பற்றியும் வந்திருக்குது. முதல் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருந்து மருமகனுக்கு சீர்வரிசை அனுப்புகிறாங்க. அதாவது சீதை பிறந்த நேபாளத்தில் இருந்து ராமர் கோயில் திறக்கிறத ஒட்டி சீர்வரிசைலாம் அமைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருந்தாங்க. உண்மை என்னன்னு பார்த்தோம்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரேட்டர் நோய்டாவில் நடந்த வேற ஒரு நிகழ்ச்சி அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ. அதே சமயத்தில் நேபாளத்தில் இருந்து நிறைய பேர் ராமர் கோயிலுக்கு வந்து நிறைய பொருட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அன்பளிப்பு மாதிரி பொருட்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நிறைய செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. ஆனால் அந்த செய்தியும் இந்த வீடியோ ஒன்றும் கிடையாது, ரெண்டும் வேற வேற சம்பவம். பேசாமல் நம்ம இப்படி பண்ணால் என்ன, ராமர் பிறந்த அயோத்தி கோயிலில் ஒரு கோயிலை கட்டிட்டோம், சீதை பிறந்த நேபாளத்துலையும் அப்படி ஒரு கோயிலை கட்டிட்டோம்னு வச்சுங்களேன், ராமர் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இவங்க எப்படி பரப்புறாங்கன்னா மருமகனுக்கு சீர்வரிசை அமைச்சாங்க அப்படிலாம் கிரியேட் பண்ணி வேற லெவலில் பரப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா இ பஸ். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கிறத ஒட்டி அந்த மாநில அரசு வந்து இ பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையில் இது டெல்லி இ பஸ். இந்த பஸ்ஸோட ஃபோட்டோ டெல்லி முதலமைச்சரோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துலையும் இருக்குது, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் இருக்குது. சில மாதத்துக்கு முன்னாடி தான் அயோத்திலையும் இ பஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து காவி நிறம். டெல்லியில் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, அதுவும் அந்த லோகோலேயே வந்து டீன்னு போட்டு டெல்லி அப்படின்னு பேர்லாம் வந்து எழுதியிருக்கு. இதே போல் ராமர் கோயில் திறப்பை ஒட்டி 25,000 யாகம் குண்டங்களை ரெடி பண்ணி அதில் யாகம் வளர்க்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பரப்புறாங்க. அதுவும் உண்மை கிடையாது. இது வாரணாசியில் வேற ஒரு கோயில் நிகழ்ச்சி அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ. இதையும் ராமர் கோயில்னு சொல்லி தப்பாக சோஷியல் மீடியாலலாம் பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸை இந்த வாரம் வந்து பரப்புனாங்க. இதை பற்றி எல்லாமே விளக்கமாக நம்ம யூட்டன் வெப்சைட்டில் வந்து எழுதியிருக்கோம். படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளோட சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் படிங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஃபேக் நியூஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து தேவைப்படுது. தொடர்ந்து யூட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.